வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் பரேட்டோ அனாலிசிஸ் என்ற சக்தி வாய்ந்த கருவியை பற்றி பார்க்கப் போகிறோம். பல பிரச்சனைகளில் அனைத்து காரணங்களும் சமமான தாக்கத்தை ஏற்படுத்தாது. சில முக்கிய காரணங்கள்தான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். அந்த முக்கிய காரணங்களை கண்டறிந்து அவற்றில் கவனம் செலுத்த உதவும் முறையே பரேட்டோ அனாலிசிஸ். வாருங்கள் இந்த பயனுள்ள கருவியை எளிமையாக புரிந்துகொள்வோம். பரேட்டோ அனாலிசிஸ் என்பது உங்கள் பிரச்சினைகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கியமான சில காரணிகளை கண்டறிய உதவும் ஒரு முறையாகும். 80-20 கொள்கையை அடிப்படையாக கொண்டது. அதாவது 80% விளைவுகள் 20% காரணங்களால் உருவாகின்றன. இந்த கொள்கையை புரிந்து கொண்டால் எதில் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை எளிதாக முடிவு செய்யலாம். இதன் மூலம் முன்னுரிமைகளை சரியாக நிர்ணயிக்கலாம், உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம், நேரத்தையும் வளங்களையும் திறமையாக பயன்படுத்தலாம். நினைவில் கொள்ளுங்கள், முக்கியமான சில காரணங்களில் கவனம் செலுத்துங்கள், சிறந்த முடிவுகளை அடையுங்கள், புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். இந்த கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் வில்ஃப்ரெடோ பரேட்டோ. இத்தாலியில் குறைந்த எண்ணிக்கையிலான மக்களே பெரும்பாலான நிலங்களை வைத்திருந்ததை அவர் கவனித்தார். பின்னர் தர மேலாண்மை நிபுணரான ஜோசப் எம். ஜூரான் இந்த கொள்கையை மேலாண்மை துறையில் பயன்படுத்தினார். அவர் இதற்கு வைட்டல் ஃபியூ அண்ட் ட்ரிவியல் மேனி என்ற பெயரை வழங்கினார். அதாவது சில முக்கிய காரணங்களே பெரும்பாலான விளைவுகளுக்கு காரணம் என்பதே இதன் பொருள். இன்று இந்த கொள்கை உற்பத்தி துறை, மருத்துவத்துறை, மென்பொருள் உருவாக்கம் மற்றும் பல துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், 80-20 விதி என்பது கட்டாயமான விதி அல்ல. அது ஒரு நடைமுறை வழிகாட்டி. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளை கண்டறிய இது உதவுகிறது. விற்பனை, வருவாய், இயந்திர செயல் நிறுத்தம், தரக்குறைபாடுகள் என பல பிரச்சினைகளில் முக்கிய காரணங்களை முதலில் அடையாளம் காணலாம். அந்த முக்கிய காரணங்களை முதலில் சரி செய்தால் குறைந்த முயற்சியில் அதிக முன்னேற்றத்தை அடைய முடியும். நினைவில் கொள்ளுங்கள், முக்கிய காரணிகளை முதலில் கண்டறியுங்கள், அவற்றை சரி செய்யுங்கள், அதிக பலனை பெறுங்கள். பரேட்டோ சார்ட்டை உருவாக்குவது மிகவும் எளிது. இதற்கு 7 முக்கியமான படிகள் உள்ளன. முதலில் பிரச்சினையை தெளிவாக அடையாளம் காணுங்கள். அடுத்து தேவையான தரவுகளை சேகரியுங்கள். பிறகு தரவுகளை வகைகளாக பிரியுங்கள். ஒவ்வொரு வகையிலும் எத்தனை முறை ஏற்பட்டுள்ளது என்பதை எண்ணுங்கள். அதன் பிறகு அதிக எண்ணிக்கையிலிருந்து குறைந்த எண்ணிக்கை வரை வரிசைப்படுத்துங்கள். பின்னர் ஒட்டுமொத்த சதவீதத்தை கணக்கிடுங்கள். இறுதியாக பரேட்டோ சார்ட்டை வரையுங்கள். இந்த சார்ட்டில் பார்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் எத்தனை முறை ஏற்பட்டுள்ளது என்பதை காட்டும். லைன் கிராஃப் ஒட்டுமொத்த சதவீதத்தை காட்டும். இந்த 2 தகவல்களும் சேர்ந்து முதலில் எந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக காட்டும். ஒரு சோலார் மாட்யூல் உற்பத்தி நிறுவனத்தின் உண்மையான உதாரணத்தை பார்ப்போம். சேகரிக்கப்பட்ட தரவுகளின்படி செல் கிராக்ஸ் மற்றும் சால்டர் டிஃபெக்ட்ஸ் மட்டுமே மொத்த ரிஜெக்ஷன்களில் 66%த்திற்கும் அதிகமாக காரணமாக இருந்தன. இதனால் இந்த 2 பிரச்சனைகளுக்கு மட்டும் தனிப்பட்ட மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் விளைவாக உற்பத்தி திறன் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது, வீணாகும் நேரம் குறைந்தது, தரமும் மேம்பட்டது. நினைவில் கொள்ளுங்கள், அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முயற்சிக்க வேண்டாம். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய காரணங்களை முதலில் சரி செய்யுங்கள். அதுவே பரேட்டோ அனாலிசிஸின் உண்மையான சக்தி. பரேட்டோ அனாலிசிஸின் பயன்பாடுகள் மிகவும் விரிவானவை. உற்பத்தி மற்றும் தரக்கட்டுப்பாட்டு துறையில் ஸ்கிராப் மற்றும் டிஃபெக்ட்ஸ்களை குறைக்க இது பயன்படுகிறது. வணிகத்துறையில் விற்பனை பகுப்பாய்வு செய்யவும் செலவுகளை குறைக்கவும் உதவுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்தி உற்பத்தி திறனை அதிகரிக்க இதை பயன்படுத்தலாம். நினைவில் கொள்ளுங்கள், முக்கியமான வேலைகளை முதலில் செய்யுங்கள், அதிக பலனை பெறுங்கள், குறைந்த முயற்சியில் சிறந்த முடிவுகளை அடையுங்கள். பரேட்டோ அனாலிசிஸை பயன்படுத்துவது மிகவும் எளிது. மேலும் இது தரவுகளின் அடிப்படையில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. ஆனால் இதற்கு ஒரு வரம்பும் உள்ளது. சரியான தரவுகள் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை பெற முடியும். மேலும் எது முக்கியமான பிரச்சினை என்பதை மட்டுமே இது காட்டும். அந்த பிரச்சினை ஏன் ஏற்பட்டது என்பதை இது விளக்காது. அதனால் மூல காரணத்தை கண்டறிய ஃபிஷ்போன் டயக்ராம் அல்லது 5 why அனாலிசிஸ் போன்ற கருவிகளையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், பரேட்டோ அனாலிசிஸ் எதை முதலில் சரி செய்ய வேண்டும் என்பதை காட்டும். மற்ற கருவிகள்
ஏன் அந்த பிரச்சினை ஏற்பட்டது என்பதை கண்டறிய உதவும். இரண்டையும் இணைத்து பயன்படுத்தினால் சிறந்த தீர்வை அடைய முடியும். சுருக்கமாகச் சொன்னால், பரேட்டோ அனாலிசிஸ் என்பது முதலில் எந்த பிரச்சினைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை கண்டறியும் ஒரு முறையாகும். ஆனால் அது மூல காரணத்தை நேரடியாக கண்டறியும் கருவியல்ல. எனவே முதலில் தரவுகளை அளவிடுங்கள். பிறகு முக்கியமான பிரச்சினைகளுக்கு சரியான முன்னுரிமை கொடுங்கள். அதன் பிறகு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரச்சினைகளை முதலில் தீர்க்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள். முதலில் அளவிடுங்கள். புத்திசாலித்தனமாக முன்னுரிமை கொடுங்கள். மிக முக்கியமான பிரச்சினைகளை தீருங்கள். அதுவே தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதற்கான சிறந்த வழி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் பணியில் பரேட்டோ அனாலிசிஸை எவ்வாறு பயன்படுத்தியுள்ளீர்கள்? உங்கள் அனுபவத்தை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் பகிருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்து பதிவு செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தரக்கருவிகள், தொழில்முறை திறன் மேம்பாடு மற்றும் பயனுள்ள கற்றல் வீடியோக்களுக்கு வீரா ஸ்கில் அகாடமியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.